Satyabhama Institute of Science and Technology, Chennai. அண்மை செய்தி. மக்களவை தேர்தல் முடிவுக்கு பிறகு புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு ரேஷன் அட்டைகள் வழங்கப்படும் என உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கிட கேட்கலாம். பாஸ்கரன், வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பிறகு சுமார் எவ்வளவு பேருக்கு இந்த புதிதாக ரேஷன் அட்டைகள் வழங்கப்படவிருக்கின்றன? இது தொடர்பான கூடுதல் விவரங்களை சொல்லுங்க பாஸ்கர். தமிழகத்துல மொத்தமாக 2,24,19,359 ரேஷன் கார்டுகள் இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை திட்டம் செயல்பாட்டுக்கு வரும் நிலையில ஏற்கனவே இந்த ஸ்மார்ட் கார்டு, அதாவது ரேஷன் அடையாள அட்டையை அடிப்படையாக கொண்டுதான் திட்டமும் செயல்பாட்டுக்கு வந்தது. அந்த வகையில அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமில்லாமல் பேரிடர் நிவாரண நிதி உள்ளிட்ட பல்வேறு நிதிகளும் ரேஷன் கார்டு அடிப்படையாக கொண்டே வழங்கப்பட்டு வந்தது. ரேஷன் கார்டு வேண்டி புதிய விண்ணப்பங்கள் என்பது நாள்தோறும் விண்ணப்பத்துக்குரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சுமார் ஒரு 2,40,000 பேர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அவர்களில் ஒரு சிலருக்கு குறுஞ்செய்தி மட்டும் அனுப்பப்படுகிறது. உங்கள் விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது, பரிசீலனை இருக்கிறது என்பது போன்ற தகவல்கள் அனுப்பப்பட்டு வந்தது. தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருப்பதன் காரணமாக தேர்தல் வாக்கு எண்ணிக்கை பெற்ற பிறகு தேர்தல் நடத்தை விதிமுறைகள் எல்லாம் திரும்ப பெற்ற பிறகு 2,40,000 விண்ணப்பங்கள் ரேஷன் கார்டு வேண்டி விண்ணப்பித்திருந்தாங்க, ஸ்மார்ட் கார்டு வேண்டி. அவர்கள தகுதியானவர்களுக்கு சுமார் 2,00,000 பேருக்கு வாக்கு எண்ணிக்கை முடிவுற்று தேர்தல் நடத்தை விதிமுறைகளும் திரும்ப பெற்ற பிறகு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கக்கூடிய பணிகள் என்பது தொடங்கும். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் ஒரு சில தினங்கள்ல அதாவது வெளியாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில புதிய ரேஷன் கார்டுகள் எப்போது கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அடுத்த மாதம் புதிய ரேஷன் கார்டுகள் விநியோகம் என்பது ரேஷன் கடைகள் மூலம் மேற்கொள்ளப்படும் அப்படிங்கிறதா தற்போதைய தகவல் உள்ளது. தகவல்களுக்கு நன்றி பாஸ்கரன். Satyabhama Institute of Science and Technology, Chennai.